ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள் தி சென்னை சில்க்ஸ். சரி மல்லி, சைட்ல நிறைய வேலை இருக்கு. விஜய் தம்பி வந்தா இந்த ஃபைல கொடுத்துரு, நான் கிளம்புறேன். சரிங்க அண்ணி. அதான் சுடர் விஷயம் விஜய் தம்பிக்கு தெரிஞ்சிருச்சுல, இனி மத்தத விஜய் தம்பி பாத்து பாரு. நீ தைரியமா இரு. சரிங்க அண்ணி. சரி, நான் வரேன். என்ன நாகு, இந்த புடவை உனக்கு சூப்பரா இருக்கே. யாரு? என் தம்பி வாங்கி கொடுத்தானா? வீட்ல சும்மா இருக்கிற உன்னை சூப்பர்வைசர் ஆக்குறேன், இந்த மாதிரி புடவையெல்லாம் கட்டினாதான் சூப்பரா இருக்கும்னு சொல்லி வாங்கி கொடுத்திருப்பானே. சும்மா சொல்லக்கூடாது. உன் மேக்கப் கூட செம. கையில ஃபைல் எல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே பெரிய ஜில்லா கலெக்டர் மாதிரில இருக்க. ஆமா, நீ யூபிஎஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆயிட்டல்ல? நான் அதெல்லாம் படிக்கல ராஜி. கிராமத்து ஸ்கூல்ல வெறும் 10ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன். ஓ, 10ஆம் கிளாஸ் படிச்சவங்களையே இப்பெல்லாம் கலெக்டர் ஆக்குறாங்களா? புதுசா சட்டம் இதுவும் கொண்டு வந்திருக்காங்களா? உன்னெல்லாம் செங்கல் சுமக்கிற வேலையில கூட யாரும் எடுக்க மாட்டாங்க. ஆனா என் தம்பி உன்னை சூப்பர்வைசர் ஆக்கியிருக்கான். இப்படி வரவங்க போறவங்களுக்கு எல்லாம் போஸ்டர் கொடுத்து உச்சாணி கும்பல உட்கார வச்சா அவன் என்னைக்கு முன்னேறது? ராஜி, நீ சொல்றது கரெக்ட் தான். என்ன செங்கல் சுமக்கிறதுக்கு கூட எடுக்க மாட்டாங்க. ஆனா நீ போனா உன்னை கண்டிப்பா எடுப்பாங்க. வீட்ல சும்மாவே உட்கார்ந்து கொட்டிக்கிட்டு இருக்கல, உன்னை எப்படி எடுக்காம விடுவாங்க? அப்புறம் உங்க தம்பி பிளாட்ல சூப்பர்வைசர் வேலைனா அங்க எல்லா வேலையும் பாத்துக்கிறது இல்ல. நான் தான் வெறும் 10ஆம் கிளாஸ் தானே படிச்சிருக்கேன். நான் எப்படி எல்லா வேலையும் செய்ய முடியும்? அங்க ஏதோ ஒரு திருடி இருக்கான். அந்த திருடி அந்த ப்ராஜெக்ட கெடுக்கிறதுக்கே வருமா. அது வந்தா அதோட காலை உடைக்கணும். அதுக்கு நீங்க தான் சரியான ஆள்னு விஜய் தம்பி என்ன வேலைக்கு எடுத்திருக்காரு. அந்த திருடி வரட்டும், அதோட காலை உடைக்கிறது என்ன, அத மொத்தமா முறிச்சு விட்டுருவேன். அந்த வேலையில நான் நல்லா பண்ணுவேன் ராஜி. இந்த வாய்க்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. உண்ட வந்த பிடாரிங்களுக்கெல்லாம் வாய பாரு. ஊர்ல இருந்து ஒரு கிழவி வந்தா, அவ பின்னாடி அவ குடும்பமே கிளம்பி வந்துருச்சு. நேரத்துக்கு சாப்பாடு என்ன, விதவிதமா ட்ரெஸ் என்ன, சும்மா சொல்லக்கூடாதுரி. அப்படி நல்லா வாழ்றீங்க ராஜி. உழைக்கிறவங்களையும் உண்மையா இருக்கிறவங்களையும் விஜய் தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்குதான் எங்களை கூடவே வச்சிருக்காரு. மொட்டை கழுதைங்களுக்கு பேச்சு கொண்டு குறைச்சல் இல்ல. யாரு? நான் மொட்டை கழுதையா? ராஜி, என் புருஷன் என் கூட இருக்காரு, என் புள்ள என் கூட இருக்கான், நாத்தனாரு கொழுந்தனாருன்னு எல்லாரும் என் கூட இருக்காங்க. என்ன போய் மொட்டை கழுதைன்னு சொல்றியே? கூட பிறந்தவனை கெடுக்கிறதுக்காகவே புருஷன் பிள்ளைங்கன்னு யாருமே இல்லாம தனியா வந்து, அதுவும் வெளிநாட்டுல இருந்து. ஐயோ, அது ஏதோ ஒரு ஊராச்சே. கனடா. கனடா தானே? அங்க இருந்து வந்து தனியா உட்கார்ந்துருக்க பாரு. நீ தாண்டி மொட்டை கழுத. சும்மா வார்த்தையை கொடுத்து வாங்கி கட்டிக்காம பொழைச்சு போ. வந்துட்டா. ஏய் மல்லி, உன் அண்ணி வந்தா என்ன கொட்டிக்கணுமோ கொட்டிக்கிட்டு பேசாம போ சொல்லு. என்ன ஏதாவது பேசணும்னு வச்சுக்கோ, அப்புறம் நடக்கிறதே வேற. பேச்ச பாரு. ராஜி, நீ அங்க பேசுனத நானும் கேட்டுட்டு தான் இருந்தேன். அது என்ன எங்களை உண்ட வந்த பிடாரின்னு சொல்ற? ஆக்சுவலா நீ தான் உண்ட வந்த பிடாரி. ஏன் புருஷன் உன்னை என்னைக்கோ வெளியே போக சொல்லிட்டாரு. நான் தான் பாவம் பார்த்து போனா போகட்டுமேன்னு இருக்கட்டும்னு சொல்லியிருக்கேன். இருக்கிற இடம் தெரியாம இருந்துரு, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. என்னையா ஒண்ட வந்த பிடாரிங்கிற? இன்னும் கொஞ்ச நாள்ல தெரியும்டி யாரு ஒண்ட வந்த பிடாரின்னு. உங்களெல்லாம் அடிச்சு விரட்டனா இல்லையான்னு மட்டும் பாருங்க. வெண்பா கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம வந்துட்டேன். எப்பவும் நைட்டு கால் பண்ணுவா, இப்ப கால் பண்ண முடியுதா என்னன்னு தெரியலையே. வெண்பா செல்லம்,
நல்லா இருக்கியா? வெந்நீர் காலிலே கொட்டிடுச்சு, அந்த இடமே புண்ணாயிடுச்சு. அப்புறம் எப்படி மல்லிமா நான் நல்லா இருக்க முடியும்? எங்க அந்த காயத்தை காட்டு. ரொம்ப வலிக்குதா செல்லம்? எனக்கு இதுக்கு முன்னாடி சுடு தண்ணி பட்டதே இல்ல மல்லிமா. அதனால எனக்கு சுடு தண்ணி பட்டா எப்படி இருக்கும்னு தெரியல. திடீர்னு கால பட்டோனே வலி தாங்கல. கொஞ்ச நேரம் என்னால தாங்கவே முடியல. அப்புறம் சரியா போயிடுச்சு. இப்போ பரவாயில்ல மல்லிமா. அது எப்படி கொட்டுச்சு? அந்த ரேணுகா சொன்னாலே அப்படிதானா? அதை விடுங்க மல்லிமா. நீங்க தான் வந்து சண்டை போட்டு போயிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? மருந்து யார் போட்டா செல்லம்? ரேணுமாவே போட்டு விட்டாங்க. அம்மா கூடவே இருந்து பாத்துக்க முடியாம ஆயிடுச்சு. கடவுள் எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கல. மல்லிமா, இப்படி நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க தான் நான் வீடியோ காலே பண்ணேன். நீங்க சாப்பிட்டீங்களா? இல்ல வெண்பா. நீங்க சாப்பிட்டுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், அதான் வீடியோ கால்ல வந்தேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா, முதல் வேலையா என்ன சாப்பாடு பண்ணீங்களோ அதை தட்டுல போடுங்க. எதுக்கு வெண்பா? எனக்கு பசிக்கல. நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க போடுங்க. எனக்கு சாப்பாடு போடுறதா நினைச்சு போடுங்க. எனக்கு பசிக்குது. சரி. போட்டுட்டு வந்துட்டீங்களா? இப்ப நல்லா பேசுறீங்க. எனக்கு ஊட்டுறதுக்கு பேசுற மாதிரி பேசுறீங்க. எங்க எனக்கு ஊட்டுங்க பாப்போம். எப்படி வெண்பா ஊட்ட முடியும்? நீங்க போன் கிட்ட கொண்டு வாங்க மல்லிமா. நான் எப்படி சாப்பிட மட்டும் பாருங்க. இப்ப நான் வாங்கிட்டேன், எனக்கு ஊட்டுறதா நினைச்சு அத நீங்களே சாப்பிடுங்க பாப்போம். சாப்பிடுங்க. இதே மாதிரி ஒரு வாயா பண்ணுங்க. சரியா பண்ணீங்களா பாப்போம். வெண்பா, நீ இப்போலாம் எனக்கு அம்மா மாதிரி ஆயிட்ட. நான் சொல்றத நீ கேக்குறது போய் இப்ப நீ சொல்றத நான் கேக்குற மாதிரி ஆயிடுச்சு. அதான் மல்லிமா லைஃப். சில சமயம் நீங்க எனக்கு அம்மா, சில சமயம் நான் உங்களுக்கு அம்மா. நீ இவ்ளோலாம் பேசுவியா? அது என்னமோ தெரியல மல்லிமா. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிறைய விஷயம் புரியுது. நான் சின்ன பொண்ணு இல்லைன்னு புரியுது. எனக்கு நிறைய பொறுப்பு இருக்குன்னு புரியுது. இன்னும் என்னென்னலாமோ புரியுது மல்லிமா. வேற என்ன புரியுது? சாப்பிட்டீங்களா மல்லிமா? அப்பாடா, உங்களை சாப்பிடறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. அல்லாவின் அருட்கொடை ஒளியே, ரம்ஜான் பண்டிகை கொண்டாட்டமே, புத்தாடை பரிசு வாழ்த்துக்கள் சொல்வோம் ஈகை திருநாளிலே. சிறியவர் பெரியவர் ஷாப்பிங் எல்லாம் சந்தோஷம் சந்தோஷமே. ரம்ஜான் பண்டிகை கொண்டாடுவோம் சென்னை சில்க்ஸ் உடையோடு. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.